வணக்கம் மக்களே. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு பனையூருக்கு வந்தார். வந்தபோதே மலர் தூவி அவரை வரவேற்றாங்க. ஸோ மாசாக வந்தார். முதற்கட்ட மாவட்ட செயலாளர்கள் நியமனம் முடிஞ்ச நிலையில் ரெண்டாம் கட்ட மாவட்ட நிர்வாகிகள் செயலாளர்களுக்கு நியமன பத்திரம் வழங்கினார் தளபதி விஜய் அவர்கள். ஸோ இந்த இரண்டாம் கட்ட நியமனத்தில் தளபதி விஜய் அவர்கள் மாவட்ட நிர்வாகிகளை பார்த்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கழகம் இதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கமாக இருந்துச்சு. மக்கள் இயக்கமாக இருக்கும்போது நீங்கள் பணியாற்றினது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அந்த பணியை பார்த்து தான் நம்ம இப்போ கழகத்து கட்சியை தொடங்கியிருக்கோம். இந்த உங்களோட உழைப்பை பார்த்து தான் எனக்கு நம்பிக்கையை வந்துச்சு கட்சி தொடங்கணுங்கிறது. ஸோ உங்களை நம்பி தான் நான் கட்சி தொடங்கியிருக்கேன். மக்கள் இயக்கத்துக்கு எப்படி நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைச்சி வந்தீங்களோ அதே மாதிரி கட்சிக்கும் உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. நாம் இந்த இயக்கத்திலேருந்து கட்சியாக மாறுறதுக்கு முக்கியமான காரணம் மக்களுக்காக உழைக்க வேண்டும். இது மக்களுக்காகவே இந்த கட்சி, மக்களுக்காக நீங்கள் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதே மாதிரி நம்ம மக்கள் இயக்கமாக இருக்கும்போது மக்களுக்கு சேவையாற்றியதை விட இனிவரும் காலங்களில் கடுமையாக நம்ம அவங்களுக்காக உழைக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இருக்காரு. இந்த உண்மையும் உழைப்பையும் நேர்மையும் நாம் விடாமல் மக்களிடத்தில் போய் கொண்டு போய் சேர்க்கணும். மக்களோட கட்சியாக நாம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும். ஸோ அதனால ஆனோம் அப்படின்னா கண்டிப்பாக 2024 நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு ரெண்டாம் கட்ட மாவட்ட நிர்வாகிகளிடம் தளபதி அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ தளபதி சொன்ன மாதிரியே கடுமையாக உழைச்சி நம்ம மக்களிடத்தில் போய் கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஸோ மாற்றத்தை மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு செயல் செய்யும் போது மக்களிடம் ஒரு நற்பெயர் கிடைக்கும் போது அவங்க மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பாக நம்ம வெல்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நாம் இப்போ எங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தாலுமே டிவிகேக்கு ஓரளவுக்கு ஆதரவு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பெருகிட்டே வருது. ஸோ அந்த அளவுக்கு தளபதியோட மாநாடும் சரி, அதுக்கப்புறம் இப்போ பரந்தூர் போய் பார்த்ததும் சரி, மக்களிடத்தில் ஒரு நன்மதிப்பை ஏற்படுத்திட்டு தான் சொல்லுவேன். இன்னும் இது போன்ற பல கல அரசியல் தளபதி செய்ய உள்ளார். ஸோ அதனால் இனிமேல் வரும் காலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்காக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ அதை எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணாலே கிட்டத்தட்ட அடுத்த எலெக்ஷனில் நிறைய சான்சஸ் இருக்குது. மாற்றத்தை உருவாக்குறதுக்கும் நிறைய சான்சஸ் அமையும். ஸோ போக போக நம்ம பார்ப்போம் தமிழக வெற்றி கழகத்தோட செயல்பாடு எப்படி விறுவிறுப்பாகவும் விஸ்வரூபமாகவும் எடுக்க போகுது, அது விவேகமாக அமைய போகுது அப்படிங்கிறத. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.